எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி. ஒரு இடத்துலைங்க ஒரு மலை, ஒரு பெரிய மலைங்க. அந்த மலையில் கீழே அடிவாரத்துலேயும் சிலர் வந்து குடியிருக்காங்க. மேலே மலை மேலே அங்கேயும் வந்து சிலர் வந்து குடியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அவங்களுக்கு அதிகமான தொடர்புலாம் எதுவும் கிடையாதுங்க. மேலே இருக்கிறவங்க மேலேயே தான் இருக்கணும், கீழே அடிவாரத்தில் இருக்கிறவங்க அடிவாரத்திலே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த கீழே அடிவாரத்தில் இருந்த ஒரு குழந்தைய வந்து மேலே இருக்கிறவங்க வந்து கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. குழந்தைய வந்து கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தையோட அம்மா வந்து இந்த கீழே இருக்கிற அடிவாரத்தில் இருக்காங்கல்ல, அந்த தலைவர் அவங்க இவங்க பெரியவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து முறையிடுத வந்து அழுகுது. ஏங்க, இந்த மாதிரி மேலே இருக்காங்கல்ல, மேலே இருக்கிறவங்க வந்து என்னுடைய குழந்தைய வந்து கடத்திக்கிட்டு போயிட்டாங்க, எனக்கு இருந்தது ஒரே ஒரு குழந்தை, எப்படியா வந்து அதை காப்பாற்றி எனக்கு கொடுங்க அப்படிங்கும். எல்லாம் மதிப்பு அப்படி எப்போ என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரித்து அப்புறம் இந்த மாதிரி வந்து அப்போ மேலே போய் கேட்டால் கொடுத்துருவாங்க குழந்தைய. ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. நம்ம வந்து யாராவது மேலே போகணும், போய் அவங்கள்ட்ட வந்து ஏன் கடத்துனீங்க என்ன ஏதுன்னு கேட்டு சமாதானமாக பேசி குழந்தைய வந்து வாங்கிட்டு வரணும். இப்போ இந்த மலை மேலே வந்து அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான மலைங்க. பாதையெல்லாம் ஒழுங்கான பாதை கிடையாது. பெரியவங்கெல்லாம் யாரும் போகவும் முடியாது. ரொம்ப போகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமான பாதை. இவங்கெல்லாம் வந்து யார் அதனால் வந்து மேலே தான் போக்குவரத்தில் வச்சுக்கிறதே இல்லை. அப்போ வந்து ஒரு இளைஞர் வந்து சிலர் வந்து நான் போயிட்டு வர்றேங்க, நாங்கள் போய் பார்த்து பேசி குழந்தைய கூப்பிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி ஒரு 5 பேர்த்த வந்து இளைஞர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி போய் அவங்கள்ட்ட நல்ல விதமாக பேசி எப்படியாவது குழந்தைய வந்து வாங்கிட்டு வந்துருங்க. ஆனால் போகிற பாதையெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக போங்கன்னு சொல்லி நல்ல திடகாத்திரமான நல்ல சுறுசுறுப்பான அதே சமயத்தில் நல்ல பேசக்கூடிய இளைஞராக வந்து ஒரு 5 பேர்த்தை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. சரின்னு சொல்லி இவங்க 5 பேர் வந்து கிளம்புறாங்க. சரி, போய் நம்ம போய் குழந்தைய போய் எப்படியா பேசி வாங்கிட்டு வந்தாலும் சொல்லிட்டு மேலே ஏறுறாங்க. மேலே ஏறத்தாலும் ஒரு 3/4 வாசி தூரம் ஏறிட்டாங்க. 3/4 வாசி தூரம் ஏறிட்டாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து ரொம்ப மோசமான பாதை, அப்படி செங்குத்தா இருக்கு. அதில் வந்து ஏறி போகணும். மேலே போகிறதுக்கு அந்த ஸ்டெப்பெல்லாம் கிடையாதுங்க. செங்குத்தான பாதை பிடிச்சி தாவி 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 மேலே போகணும். ரொம்ப செங்குத்து, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த மோசமான பாதை தாண்டி அதுக்கு மேலே போகிறாங்க. போகும்போது அங்கே எதிர்த்தாப்புல வந்து பார்த்தா ஒரு அம்மா வந்து கையில் வந்து ஒரு குழந்தையோடு வருது. கையில் ஒரு குழந்தைய கூட்டிக்கிட்டு மேலே வந்து ஒரு அம்மா வருது. இவங்களுக்கு ஆச்சு, யார் நான் போய் பார்த்தா கடைசி அந்த குழந்தைய காரணம் சொன்னாங்கல்ல, குழந்தைய வந்து கடத்திக்கிட்டு போயிட்டாங்கன்னு. அந்த அம்மா அந்த குழந்தைய போய் வாங்கிட்டே வந்துருச்சு. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அடாடா, நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம், அந்த அம்மா கீழே இருந்தம்மா எப்படி கிளம்பி எப்படி தானா ஒத்தையா இவங்க வந்து 5 பேருங்க. அந்த அம்மா ஒத்தையா தனியா எப்படி போய் எப்படி குழந்தைய காப்பாற்றிக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பிரியம் கிட்ட வந்து கேட்குறாப்புல. ஏம்மா, நீங்கள் தான் போய் குழந்தைய வாங்கிட்டீங்களா? ஆமாம்மா. எப்படிமா இந்த பாதை எப்படிமா நீங்கள் தனியாக போனீங்க? அதோடு இவ்வளோ ரோடு வந்து மோசமாக இருக்குது, மேலே போகிறதுக்கு பாதையே இல்லை, எப்படிமா போனீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஏங்க, நீங்கள் உங்களுக்கு யாருக்குமே வந்து உங்கள் குழந்தை கிடையாது, இது உங்களுக்கு வேண்டிய குழந்தைய அல்ல, இது வந்து என்னுடைய குழந்தைங்க, நான் பெத்த குழந்தை, இதோடைய தாய் வந்து நான். அந்த தாய்மை பற்றி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். இந்த குழந்தை வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்றது நான் பட்டபாடு எனக்கு தாங்க தெரியும். சரி, போய் பேசலாம், குழந்தைய கொடுத்துருவாங்கன்னு சொல்லி உங்கள் பெரியவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, அதனால எனக்கு வந்து யோசனை வந்துச்சு. சரி, நீங்கள் எப்போ போகிறீங்க, எப்படி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி நானே வந்து ஏறி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். போய் அவங்கள்ட்ட கிஞ்சி கிஞ்சி அழுது அப்புறம் அவங்களே வந்து குழந்தைய வந்து கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இதுதாங்க தாய்மைங்கிறது. தாய்மைன்னா இதுதான். எனக்கு கஷ்டமே தெரியல, நான் வந்து குழந்தைய பார்க்குறவர்களையும் எனக்கு வந்து எந்த கஷ்டமும் தெரியல. குழந்தைய பார்த்து குழந்தைய மீட்டிட்டு வந்த பின்னாடி தான் எனக்கு உயிரே வருது.
அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அந்த தாய்மை பற்றி சொன்னதும் இவங்களுக்கு அப்போ தான் புரியுது, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்ட இளைஞராக இருந்து இந்த அம்மா போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி இவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு கீழே வந்து எல்லாம் கிளம்புனாங்க. சரி, வேற ஒரு இதே மாதிரி நல்ல ஒரு கதையோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.